ஹாய் செல்லம், வெல்கம் டு மானு ஸ்டோரி டைம். உங்களுக்கு பயம் வருமோ? எதை பார்த்து நீங்க பயப்படுவீங்க? இருட்டு பார்த்தா, இல்ல ஏதாவது பூச்சி பார்த்து? நான் சின்ன பிள்ளையா இருக்கிறப்போ எனக்கு ஹைட்டுன்னா ரொம்ப பயம். சோ நம்ம எல்லாருக்குமே ஏதோ ஒரு விஷயத்த பார்த்தா பயம் இருக்கும் இல்லையா? அந்த பயம் நல்லது அப்படின்னு நான் சொன்னா நீங்க என்ன சொல்வீங்க? ஆச்சரியமா இருக்குல்ல? ஆமா, பயம் நல்லது. நான் ஏன் இப்படி சொல்றேங்கிறத இந்த கதையை கேட்டீங்கன்னா உங்களுக்கே புரியும். இன்னைக்கு நான் உங்களுக்கு ரியாவை அறிமுகப்படுத்த போறேன். போன எபிசோட்ல நாம மீட் பண்ணோம் இல்லையா, ரோஹன். அவனோட தங்கச்சி தான் இந்த ரியா. ஒரு நாள் ரோஹனும் ரியாவும் கண்ணாமூச்சி விளையாண்டுட்டு இருந்தாங்க. ரியா ஒரு ரூம்ல போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. அது தெரியாம அம்மா அந்த ரூம் லைட்ட ஆஃப் பண்ணிட்டாங்க. திடீர்னு இருட்டாகவும் ரியா பயந்து போய் அழ ஆரம்பிச்சா. சத்தம் கேட்டு அங்க ஓடி வந்த அம்மா ரியாவை தூக்கிக்கிட்டாங்க. ஆனாலும் அந்த பயத்துல அவ அன்கன்ட்ரோலபிளா அழுதுகிட்டே இருந்தா. அம்மா எவ்வளவு சமாதானப்படுத்தியும் அவளோட அழுகைய நிப்பாட்டவே முடியல. ரியா இந்த மாதிரி அழும் பொழுது அம்மா ஒரு ட்ரிக் பண்ணுவாங்க. அவளுக்கு கதை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. கதை சொன்னா ரியா டைவர்ட் ஆகி அழ மறந்து கதைய கேட்க ஆரம்பிச்சிருவா. இப்பவும் அம்மா அதைத்தான் செஞ்சாங்க. ரியா, நான் உனக்கு ஒரு கதை சொல்றேன், சரியா? ஒரு ஊர்ல ஒரு குட்டி பேபி இருந்துச்சாம். அந்த பேபி அப்பதான் நடக்க ஆரம்பிச்சிருந்துச்சு. இவ்வளவு நாள் இல்லாம தானா இப்ப எல்லா இடத்துக்கும் போக முடியுங்கிறதுல அந்த பேபிக்கு பயங்கர குஷி. வீடு முழுக்க ஓடுறது ஒடியாடுறதுன்னு என்ஜாய் பண்ணிட்டு இருந்துச்சு. பாக்குற எல்லாமே புதுசாவும் வித்தியாசமாவும் இருந்ததுனால அந்த பேபி எல்லாத்தையும் தொட்டு பார்க்கும், வாயில வைக்கும், தூக்கி போடும், ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஒரு தடவை என்னாச்சுன்னா, டேபிள் மேல போட்டிருக்கிற துணிய புடிச்சு இழுத்துருச்சு. அம்மா மேல வச்சிருந்த கண்ணாடி பாட்டில் எல்லாம் டமால்னு கீழே விழுந்து உடைஞ்சிருச்சு. அந்த சத்தம் கேட்டு அங்க ஓடி வந்த அம்மா டக்குன்னு அந்த பேபிய தூக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பேபியோட கால்ல கண்ணாடி கிளாஸ் எல்லாம் எதுவும் குத்திராம நீட்டா கிளீன் பண்ணிட்டாங்க. ஆனா ஒரு நாள் என்னாச்சு தெரியுமா? அம்மா கிச்சன்ல சமைச்சிட்டு இருக்கும் பொழுது பேபி உள்ள வந்துச்சு. அம்மா, பேபி இங்க வராத அப்படின்னு சொல்லிட்டே வந்து புடிக்கிறதுக்குள்ளார அப்பதான் அங்க அம்மா இறக்கி வச்சிருந்த சூடான எண்ணெய் சட்டி மேல கை வச்சிருச்சு. வலி தாங்க முடியாம பேபி ஓன்னு அழ ஆரம்பிக்கவும் அம்மாவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம பதறிட்டாங்க. உடனே பேபிய தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. டாக்டர் மருந்து கொடுத்துட்டு, பெரிய காயம்லாம் எதுவும் இல்லைங்க, ஆனா குழந்தைய இனிமேல் ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க அப்படின்னு அம்மாட்ட சொல்றாரு. வீட்டுக்கு வர்ற வழியிலேயே பேபி தூங்கி போயிடுச்சு. அம்மா அப்பா கிட்ட, நான் எவ்வளவு ஜாக்கிரதையா இருந்தும் இப்படி நடந்துருச்சு. ஒரு செகண்ட் நான் போய் புடிக்கிறதுக்குள்ளார கைய வச்சுட்டா. இப்போ வழியில துடிக்கிறத பார்த்தா என்னால தாங்கவே முடியலங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அழுதுட்டே இருக்காங்க. இதெல்லாம் தூங்கிக்கிட்டே இருந்த பேபியோட சப்கான்சியஸ் மைண்ட் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. கேட்டு அது யோசிக்க ஆரம்பிச்சுச்சு. ஆமால, அம்மா சொல்றது சரிதான். எப்படி எல்லா நேரமும் அம்மா பக்கத்திலேயே இருக்க முடியும்? அதுவும் இந்த கான்சியஸ் மைண்ட் மடையன் வேற பாக்குற எல்லாத்தையும் கத்துக்கிற பேர் வழின்னு தொடுறதும் ஓடுறதும் சாப்பிடுறதும் கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டேங்கிறான். சரி, இதுக்கு நாம தான் ஏதாவது செஞ்சு இனிமேல் பேபிக்கு அடிபடாம காப்பாத்தணும். என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு ஒரு ஐடியா கண்டுபிடிச்சிச்சு. அப்படி அது கண்டுபிடிச்ச ஐடியா தான் பயம். அதுக்கப்புறம் பேபி வேகமா ஓடி வரும். ஆனா படிக்கட்ட பார்த்தா பயம் வந்துரும். உடனே நின்னு செவுத்த புடிச்சுக்கிட்டு ஒரு ஒரு படியா மெதுவா கீழே இறங்கும். ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு இடத்துல இருட்டா இருந்தா இந்த சப்கான்சியஸ் மைண்ட் உடனே யோசிக்கும், அச்சச்சோ இருட்டுல போனா ஏதாவது டேபிள் மேஜை கட்டில் இல்லைன்னா கீழே ஏதாவது பொருள் கிடக்கும், தெரியாம பேபி இடிச்சுக்கும், வேணாம் வேணாம் அப்படின்னு பயத்தை கிளப்பி விட்டுரும். உடனே பேபி பயந்துகிட்டு அந்த இருட்டு பக்கமே போகாது. இப்படிதான் அந்த சப்கான்சியஸ் மைண்ட் உருவாக்குன பயங்கிற ஃபீலிங்க வச்சு பேபிக்கு அடிபடாம காயம் படாம பேபிய அந்த சப்கான்சியஸ் மைண்ட் ப்ரொடெக்ட் பண்ணுச்சு. அது மட்டும் இல்லையா, இவ்ளோ நேரம் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் இல்லையா இந்த கதை, இதுல வர்ற குட்டி பேபி யாரு தெரியுமா?
அது நீதான் அப்படின்னு சொல்லவும் ரியாவுக்கு சந்தோஷம் தாங்கல. அம்மா, நீங்க யாரோ ஒரு பேபியோட கதைய சொல்றீங்கன்னு நினைச்சேன். அது நான் தானா அப்படின்னு. ஆமா ரியா, இங்க பாரு, உன்னோட கையில இந்த இடத்துக்கிட்ட தான் நீ சுட்டுக்கிட்ட. அன்னைக்கு நான் எவ்வளவு பயந்து போய் அழுதேன் தெரியுமா அப்படின்னு ரியா அம்மாவை கட்டிக்கிட்டா. இப்போ அம்மா சொன்னாங்க, ரியா இப்ப சொல்லு, பயம் நல்லது தானே அப்படின்னு. ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு, அம்மா உண்மைதான், குட்டி பேபியா இருக்கிறப்போ எனக்கு அடிபடாம என்னை காப்பாத்துனது நீங்க சொல்ற மாதிரி அந்த பயம்தான். அப்போ அந்த பயம் நல்லதுதான், நானும் ஒத்துக்கிறேன். ஆனா அம்மா, எனக்கு ஒரு சந்தேகம். அது நான் குட்டி பேபியா இருந்தப்போ ஓகே, ஆனா இப்பதான் நான் வளர்ந்துட்டனே, நான் எங்கேயும் போய் முட்டிக்கிறது இல்ல, அடிபட்டுக்கிறது இல்ல. ஆனா எனக்கு இப்பவும் அந்த பயம் இருக்கே, என்ன பண்றது அப்படின்னு கேக்குறா. செமையான கேள்வி இல்ல? ஆனா இந்த கேள்விக்கு அம்மா என்ன பதில் சொன்னாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க அடுத்த எபிசோட் வரைக்கும் வெயிட் பண்ணணும். சரியா குட்டீஸ்? சோ நீங்க என்ன பண்றீங்க, இப்போ உங்க அம்மா கிட்ட போய் நீங்க குட்டி பேபியா இருந்தப்போ என்ன மாதிரி சேட்டெல்லாம் செஞ்சீங்க அப்படிங்கறத கேளுங்க. உங்களுக்கும் கண்டிப்பா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கதை இருக்கும். சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரியாவோட கேள்விக்கான பதிலோட அடுத்த எபிசோட்ல நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, it is bye from Sabari and Manu's Story Time.